ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதத்துக்கு கூட நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அது நல்லா தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். இப்போவே மாங்காய் போட்டு நல்லா கொதித்து நல்லா வெந்துடும் மாங்காய். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெத்திலி மீனை போட்டு ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.